அடுத்து ஒரு கேள்வி, திக்பலம் ஸ்தான பலம்ங்கிறாங்க. இதில் எது முக்கியமையா, எது பலம், எது பலவீனம்? திக்பலங்கிறது ரொம்ப சிறப்பு தான். ஸ்தான பலங்கிறது ஜென்ரலாக இருக்குது. திக்பலங்கிறது ஒரு ஒரு கிரகத்துக்கும் இப்போ சந்திரன் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல திக்பலம் ஆகும், சுக்கிரன் வந்து 4ஆம் இடத்துல ஆகும். அப்போ சனி பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல திக்பலம் ஆகும், செவ்வாய் சூரியன் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல திக்பலம் ஆகும். அது மாதிரி திக்பலம் பெற்று ஒரு கிரகம் தசை நடக்க ஆரம்பிச்சுன்னா ரொம்ப யோகம் தான். அது நம்மளுக்கு வந்து மாரகாதிபதி பாதகாதிபதி யாராக இருந்தாலும் சரி, ஆனால் திக்பலம் பெற்று ஒரு கிரகணத்தால் நல்லது. அந்த இடத்துல திக்பலம் ஆகி அது பலம் கூட. எப்படியா இருந்தாலும் ஒரு கிழமை வலிமை இல்லாமல் இருந்தாலும், அந்த இடத்துல நீச்சம் பெற்ற வீட்டில் உட்காந்துருந்தாலும், அந்த இடத்துல 4ஆம் இடத்துல நீச்சம் பெற்று உட்காந்துருந்தாலும் திக்பலம் வாங்கியிருந்தால் அது பலம் கூட. அதனால் திக்பலத்துக்கே ரொம்ப ஸ்தான பலங்கிறது இப்போ 2ஆம் இடம் 3ஆம் இடம் 4ஆம் இடம் 1ஆம் இடம் சொல்லணும்னா அது ஸ்தான பலம். அதை விட ஸ்தான பலம் நீங்கள் சொல்கிறப்ப அந்த திரிகோண ஸ்தானம் இந்த ஸ்தானம் கேந்திர ஸ்தானம் பார்த்தோம்ல, இதுக்கும் இந்த ஸ்தானம் பலங்கிறதுக்கு ரெண்டு ஒன்று தானே? இல்லை, அது திரிகோணம் கேந்திரங்கிறது வேற. ஸ்தான பலங்கிறது ஒரு வீட்டுக்கு 1ஆம் இடம், 1னா நம்ம, 2னா குடும்பம், 3னா வாக்கு, 4னா தாயார், இப்போ கல்வி, அப்படி ஒரு இடத்துக்கும் ஒரு இது இருக்கிறது மாதிரிக்க உங்களுக்கு வந்து திக்பலங்கிறது வந்து பவர் கூட. ஒரு கிரகத்துக்கும் திக்பலம் இருக்குது. அந்த இடத்துல திக்பலங்கிறது ஒரு அபரிவிதமான ஒரு வரிசையை கொடுக்கும். ஒரு சுயஜாதத்தில் பண்ணால் திக்பலங்கிறது கண்டிப்பாக எல்லாருமே இருக்குதான் செய்யும். அதில் ஒரு சிலருக்கு தூக்கி விட்டுரும், ஒரு சிலருக்கு ஆமாம் அது திக்பலம். அது நம்ம அதாவது ஒரு 4ஆம் இடத்துல கிரகம் நீச்சம் பெற்று திக்பலம் ஆகியிருந்தாலும் அதுக்கு பலன். திக்பலத்துக்கு ஒரு பவர் கூட. சரி, அடுத்து இந்த 9ல் குரு அப்படிங்கிறாங்களே, இந்த 9ல் குருங்கிறப்ப ஒரு நபர் சுயஜாதத்தில் 9ல் குருனா அவர் எந்த நிலைமைக்கு போய் இதாகிடுவாப்புல? இல்லை அதெல்லாம் பழமொழி இல்லை தள்ளமொழி. அது ஓடி போனவனுக்கு 9ல் குருன்னு சொல்கிறதுனா அது ஒரு பழமொழி தானே தாண்டி அது எந்த இடத்துக்கிட்ட இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு 9ங்கிறது வந்து பாக்கியாதிபதி உள்ள இடம். அந்த இடத்துல ஒரு குரு நல்லா இருக்கும்போது நல்ல ஒரு எல்லா பாக்கியம் செல்வ செழிப்போட ஊர் மத்தியில் நல்ல ஒரு மரியாதையோடு வாழலாம். அதை வச்சு நம்ம சொல்கிறது குரு வந்து ஒரு 9ல் இருக்கும்போது ரொம்ப சிறப்புன்னு சொல்கிறது. அது ஒரு லக்கணத்துக்கு தகுந்தாப்புல மாறும், ராசி லக்கணத்துக்கு தப்புல மாறும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்து நம்ம பலன் சொல்லலாம். ரொம்ப நன்றியா. இன்றைய நேரம் உங்களிடம் செலவு செய்து நீங்கள் அளித்த பதில் நேயர்களுக்கு புதியதாக இருக்கும். ரொம்ப நன்றி. வணக்கம்.